பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆம், இந்த அதிகாரத்திலே நாம் போஜன பந்தியை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ராபோஜனம், கிறிஸ்துவனுடைய பந்தியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நம்மையே சோதித்து நம்முடைய நடவடிக்கைகளில் எவை தவறானவை என்பதை கண்டறிந்து அதிலிருந்து திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தங்களுடைய இருதயம் கரைதிரை முதலானவைகளிலிருந்து விடுபட்டதாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய பந்தியிலே பார்க்கிற பொழுது துணிகரமாய் மிகவும் அருவருக்கத்தக்கதான பாவங்களை செய்துவிட்டு கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கவலைப்படுகிறேன், நொந்து போகிறேன், வேதனைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த கர்த்தருடைய பந்தியிலே, இந்த வார்த்தையிலே, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால், அது மிகவும் கடுமையான ஒரு சொல் அப்படி என்று நாம் சொல்லலாம். எப்படி என்றால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், நம்முடைய பாவத்திலே தேவன் ஒரு வாய்ப்பை அந்த தருணத்திலும் கொடுக்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் மறுபடியும் நம்மை பாவத்திற்கு நேராக அழைத்து செல்ல முடியாது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இன்றைய கால சூழ்நிலையிலேயே எத்தனை ஊழியர்களோ எத்தனை விசுவாசிகளோ தங்களுடைய பாவத்தை விட்டு விலகி வருகிறதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். பாவங்களில் புரளுகிறவர்களாகவும் தங்களுடைய பாவத்தை மறைக்கிறவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தையும் தேவனுடைய சபையிலே வந்து தேவனை மகிமைப்படுத்துதலிலேயும் அவர்கள் தங்களை அறிக்கையிடாமல் மற்றவருடைய பார்வையிலே பரிசுத்தவான்களைப் போல, பரிசுத்த வாட்டிகளைப் போல தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சங்கீதம் 32 3 முதல் 5 வசனங்களை பார்க்கிற பொழுது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ண காலத்திலே வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு மெய்யான மனம் திரும்புதல், ஒரு உணர்வுள்ள இருதயம், தன் பாவங்களை அறிக்கையிடுகிறதான ஒரு நிலை எவர்களுக்குள் கடந்து வருகிறதோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, முதலாவது நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள், கரைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இப்பொழுது கூட நாம் என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். நிச்சயமாக நாம் மற்ற அவிசுவாசிகளுக்கு முன்பது அல்லது மற்றவர்களுக்கு முன்பதாக பரிதபிக்கக்கூடியவர்களாய் போய்விடாதபடிக்கு நம்மை அறிக்கை செய்து நம்மை உணர்ந்து நம்முடைய வாழ்விலே
தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்விலே உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், மறைவான பாவங்களோ வெளிப்படையான காரியங்களோ எதுவாக இருந்தாலும், எங்களை நீர் ஒரு விசை கழுவி சுத்திகரியும். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே, அப்படியாக எங்கள் பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்யும். மீண்டும் நாங்கள் பாவத்திற்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் எங்களை நிரப்பி எங்கள் வாழ்விலே குறைவிராதபடிக்கு சுகமும் ஆரோக்கியத்தையும் தந்து செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உமக்கு முன்பதாய் எங்களுடைய நடக்கைகள் செய்கைகள் பிரீதியாய் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.